என்னம்மா, இன்னைக்கு எங்கேயும் வெளியில போகலையா? வீட்லயே உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. வெளிய போகவே பயமா இருக்கு சுதா. ஏம்மா, என்ன ஆச்சு? ஒருத்தருக்கு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு 25,000 கொடுத்தேன். வாங்கினவன் வட்டியும் தரல, அசலையும் கட்டல. பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டான். இதுதானே அன்னைக்கு ஜோதி அக்கா சொன்னாங்க, உங்க அம்மாக்கு சிக்கல் வரப்போகுதுன்னு. நான் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துருந்தேன். இப்ப அவர் என்கிட்ட பணத்தை கேட்டு சண்டை போடுறாரு. சண்டை போடாம வேற என்ன செய்வாங்க? என்னமோ நீங்களே பாத்துக்கோங்க. என்ன மீனாட்சி, என்கிட்ட வாங்கின காசை எப்ப தரப்போற? இன்னும் 2 நாள்ல தந்துருவேங்க. 2 நாளா? இப்படியே தான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்க. இன்னும் 5 நிமிஷத்துல நான் உன் வீட்டுல இருப்பேன். என்னடி? எங்கம்மா இருக்கீங்க? இங்க பக்கத்துல கடை வரைக்கும் வந்தேன். போய் சொல்லாதீங்கம்மா. நான் ஏண்டி போய் சொல்ல போறேன்? என்ன விஷயம்? உங்களை தேடி யாரோ ஒருத்தங்க வந்தாங்க. பயங்கரமா கத்திட்டு போனாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு. யாருமா அவங்க? என்னம்மா பண்ணீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். மாலதி அப்பா 10,000 தர்றதா சொன்னாங்களே, பேசாம அவர்கிட்ட போய் அதை வாங்கிட்டு வந்து இவங்க கையில இப்போதைக்கு கொடுத்து பிரச்சனைய சமாளிச்சிடலாம். வேற வழியே இல்ல. என்ன மீனாட்சிக்கா, அவசரமா எங்கேயோ போற மாதிரி தெரியுது? ஆமாம்மா, கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன். யாராவது வட்டிக்கு காசு கேட்டிருக்காங்களான்னு? நீ வேற ஜோதி, நேரங்காலம் தெரியாம பேசிட்டு இருக்க. நீங்க சுபி கிட்ட வாங்கின காசு கொடுத்துட்டீங்கன்னா நான் ஏன்க்கா பேச போறேன்? சீக்கிரமா திருப்பி தந்துருவேன். சுபியே கேட்க மாட்டேங்கிற, நீ ஏமா என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துற? நீங்க தான் சுபியோட கண்ணுல படவே மாட்டேங்கிறீங்களே. அவ தேடி வந்தாலும் நீங்க எங்கேயாவது ஓடி போயிடுறீங்க. அப்புறம் எப்படி அவ உங்ககிட்ட கேட்க முடியும்? என் கண்ணுல தானே நீங்க மாட்டுறீங்க. அதான் எனக்கும் தெரியல, உன் கண்ணுல வந்து நான் மாட்டுறானே. என்ன யோசனை பலமா இருக்கு? என்ன காரணம் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? நான் ஒன்னும் யோசிக்கலமா. அவசரமா ஒருத்தரை பாக்குறதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். என் சூழ்நிலை உனக்கு தெரியாது. நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட நிதானமா பேசுறேன். ஒருவேளை சுபிய பார்த்தா இன்னும் 1 வாரத்துல பணத்தை தந்துருவேன்னு சொல்லு, போதுமா? போதும்க்கா, நான் சொல்லிடுறேன். அப்போ 1 வாரம் கழிச்சு நான் உங்களை பாக்குறேன். நானே உன்னை தேடி வரேன், நீ வர வேண்டாம். சரிக்கா, நீங்க போங்க. ஹலோ அண்ணே, நான் மீனாட்சி பேசுறேனே. சொல்லுங்கக்கா. உங்களை தேடிதான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க. எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நேர்ல வந்து பாப்பேன். ஏம்மா, என்ன விஷயம்? என்னண்ணே, மறந்துட்டீங்களா? 10,000 தரதா சொன்னீங்களே, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப அவசரம்ண்ணே. அதுவா, நான் இங்க பக்கத்துல 3ஆம் நம்பர் தெரு பார்க்குக்கு வந்தேன். நீங்க இங்க வரீங்களா? இல்லன்னா நான் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரவா? இல்லண்ணே, நான் பக்கத்துல தான் இருக்கேன். நானே வந்துடுறேன்.
உட்காருங்க. நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். ஐயோ, இவர் பேச ஆரம்பிக்கிறத பார்த்தா காசு இல்லைன்னு சொல்லிடுவாரு போல இருக்கே. இங்க பாருங்க மீனாட்சி, உங்களுக்கு கொடுக்கணும் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா எனக்கு ஒரு அவசர செலவு, வேற வழி இல்லாம அதுக்கு நான் செலவு பண்ணிட்டேன். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்குங்க, நான் எப்படியாவது உங்களுக்கு கொடுக்க பாக்குறேன். 1 மாசமா? 1 மணி நேரம் கூட என்னால தாங்க முடியாது. இவர் 1 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்றாரே, நான் என்ன செய்ய? என்னம்மா யோசிக்கிறீங்க? நான் யோசிச்சு என்ன ஆக போகுது? எனக்கும் அவசரம்தான், நான் கிளம்புறேன். என்ன மீனாட்சி, உன்னை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன், நீ எஸ்கேப் ஆயிட்ட? அப்படியெல்லாம் இல்ல என்ன, இன்னும் 2 நாள்ல தந்துடுறேன். 2 நாளா? அதெல்லாம் முடியாது. இன்னும் 2 மணி நேரத்துல என் காசு என் கைக்கு வரணும். ஐயோ, 2 மணி நேரத்துலயா? இத பாரு, நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னெல்லாம் ஏமாத்த முடியாது. இன்னும் 2 மணி நேரம் தான் உனக்கு டைம் சொல்லிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, நான் கேட்கவே இல்லையே. என் பொண்ணு சொன்னா, ஜோதி சொன்னா, அப்ப கூட என் புத்திக்கு எட்டல. பண ஆசை என் கண்ணை மறைச்சிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல. மீனாட்சிக்கா, ஏன் அழுவுறீங்க? எல்லாம் நான் செஞ்ச பாவம்மா. நீ எவ்வளவோ சொன்ன, நான் கேட்கவே இல்லை. பேராசைக்கு இடம் கொடுத்து இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். என்னாச்சுக்கா? ரொம்ப தேங்க்ஸுங்க. 1 வாரமா இதே சொல்லிட்டு இருக்க. 5 நிமிஷத்துல நான் வீட்ல இருப்பேன். பணத்தை ரெடியா வச்சிரு சொல்லிட்டேன். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்குங்க, நான் எப்படியாவது உங்களுக்கு கொடுக்க பாக்குறேன். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமா ஜோதி, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. முதல்ல நீங்க பதட்டப்படுறத நிறுத்துங்க. இந்த சூழ்நிலைமையில இருந்து உங்களால வெளியில வர முடியும். என்னம்மா சொல்ற? எப்படிம்மா வர முடியும்? இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்ட போய் காசு கேட்பேன்? யார் இருக்கா எனக்கு? ஏசு இருக்காருக்கா உங்களுக்கு. உண்மைதான்க்கா, உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஏசுதான். வேதத்துல ஒரு வசனம் உண்டு, பயப்படாதே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னு. நான் சொல்றேன், உங்களோட எல்லா தீங்கிலிருந்தோ ஏசு உங்களை விலக்கி பாதுகாப்பார். நீங்க செய்ய வேண்டியது, செஞ்ச தப்புக்கு உண்மையா மனவருந்தணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு வசனம் சொல்லுது. நீங்க செஞ்ச தப்ப ஆண்டவர்கிட்ட மறைக்க கூடாது. உண்மையா எல்லாத்தையும் அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அந்த இரக்கம் எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை விடுவிக்கும். உங்களை சூழ்ந்திருக்க கூடிய எந்த தீங்கா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம்க்கா. அது மனுஷனால வந்த தீங்கா இருக்கலாம், இல்ல பிசாசுனால வந்த தீங்கா இருக்கலாம், இல்ல நீங்க செஞ்ச தப்புனால வந்த தீங்கா கூட இருக்கலாம். கவலைப்படாதீங்க. மீனாட்சிக்கா, நான் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காப்பார். ஜோதி, உண்மையாவே நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேம்மா. உணர்ந்தது மட்டும் இல்ல, மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேம்மா. நல்லதுக்கா. ஆனா நான் அதுல இருந்து எப்படி வெளியே வருவேன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்கக்கா, நாம ஜெபிப்போம். கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. சரி, ஜெபிக்கலாமா?
ஆமென். என்னமோ என் மனசுக்குள்ள சமாதானம் வந்திருக்கு. ஆனா சூழ்நிலை எப்ப மாறும்னு எனக்கு தெரியலையே. கண்டிப்பா மாறும். இந்த சூழ்நிலைமை கண்டிப்பா மாறும். கவலைப்படாதீங்க. தம்பி இங்க வாப்பா. இவன் தான் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடுனவன். அவ ஒண்ணும் ஏமாத்தல. உங்க அதிகமான பண ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம். இது நான் செட் பண்ண ஆளுதான். ஆ, உண்மைதான். உங்களை பத்தின உண்மையான விஷயத்த ஜோதி அன்னைக்கு என்கிட்ட சொன்னா. அப்போ உங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஆளை உங்ககிட்ட அனுப்பி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போற மாதிரி நடிக்க சொன்னேன். அப்ப இதெல்லாம் நடிப்பா? இப்ப நாங்க நடிக்கலனா உண்மையாவே நீங்க மாட்டிருப்பீங்க. அது உண்மைதான். இந்தாங்க. மீனாட்சிக்கா, எப்படியோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாடத்தை இதுல கத்து கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு இந்த தப்பை இனிமே பண்ணாதீங்க. இல்லம்மா, இனிமே இந்த தப்ப நான் ஜென்மத்துக்கும் செய்ய மாட்டேன். இந்த தப்புனா வட்டிக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, பண ஆசைக்கும் இடம் கொடுக்க கூடாது.